இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டிய இந்த நவநாட்களுக்குள் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளிலே இன்றைய இறைவார்த்தை குறிப்பாக நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த உலகத்தில் உள்ள நாம் எல்லாருமே கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சிடுக்கிறோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிறோமா, வாழ்ந்து காட்டுகிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய இறைவார்த்தையிலே யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் திருமணம் என்பது ஒரு பெரிய ஒரு கனவு. படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி படிப்பு அல்லது திருமண வாழ்க்கையை நெருங்கி கொண்டிருக்கிறவர்களை நாம் கேட்கிற போது, எனக்கு வரக்கூடிய கணவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அல்லது எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் கனவோடும் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். எனவே அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பல்வேறு கனவுகளோடும் திட்டங்களோடும் இருக்கிற வேளையிலே, ஆனால் அது நடைபெறாத போது எவ்வளவு ஒரு பெரிய ஆதங்கம், வருத்தம், ஆயுசுக்கும் மனசு ஒப்பாத ஒரு கணவரோடு மனைவியோடு வாழ்வது என்பது எவ்வளவு ஒரு சிரமமான காரியம் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் அதிலும் சிறப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பாராட்டக்கூடியது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு யோசேப்பு தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவோடு எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார். அவருக்கு திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்தபோது எவ்வளவு ஒரு ஆதங்கம், எவ்வளவு ஒரு வேதனை அவர் அடைந்திருப்பார். எனவே அவர் ஒரு நேர்மையாளர் என்ற ஒரு காரணத்துக்காக, திருவிவிலியத்தினுடைய அடிப்படையிலே நேர்மையாளர் என்று சொன்னால் அவர் கடவுளுடைய சட்டத்திட்டத்தின்படி வாழக்கூடியவர். இரண்டாவது அர்த்தம், அடுத்தவருக்கு இரக்கம் காட்டக்கூடியவர். இந்த இரண்டையுமே இங்கு யோசேப்பு மிக தெளிவாக நடைமுறைப்படுத்துகிறார். நேர்மையாளராக இருந்ததால் கடவுளுடைய சட்டத்திட்டத்தின்படி அவர் நடந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார். அதே வேளையிலே அவர் இரக்கம் காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் அவருடைய திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த மரியாவை மறைவாக விலக்கி விடலாம். யோசேப்பின் சட்டம் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இரக்கம் காட்டக்கூடியவர் ஒரு நேர்மையாளர். எனவே அந்த அடிப்படையில் தன்னுடைய திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த மரியாவை விலக்கிவிடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற வேளையில் தான் ஆண்டவருடைய தூதர் கனவில் தோன்றி, உம்முடைய மனைவியை விலக்கிவிட வேண்டாம், ஏனென்றால் தூய ஆவியால் தான் கருவுற்றிருக்கிறார் என்று செய்தி அறிந்தபோது, ஆஹா, இதுதான் இறை திருவுளம், இந்த இறை திருவுளத்தை நான் அறிந்து கொண்டேன், அதோடு நான் விட்டுவிட்டேன் என்று அல்ல. அதோடு எப்படி நான் மன ஒப்பம் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, வாழ வேண்டுமா என்று தீர்மானிப்பது இவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். ஏனென்றால் அழகாக இப்படி அகுஸ்தினார் சொல்வார், the God who created you without you cannot save you without you. நம்முடைய சுதந்திரம் இல்லாமல் நம்மை படைத்த இறைவன் நம்முடைய சுதந்திரம் இல்லாமல் நம்மை மீட்க முடியாது. நாம் விரும்பினால் மட்டும்தான், when we say yes to the Lord, God is ready to save us. எந்த ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் பலவந்தமாக யாரையும் அவர் மீட்கவே மாட்டார். எனவே நம்முடைய சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பு அங்கு தன்னுடைய சுதந்திரத்தை செயல்படுத்துகிறார். மனைவியை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக அவர் வழி நடத்துகிறார் என்பதுதான் அந்த இறை திருவுளத்தை அறிந்து செயல்படுத்துகிறவர். எப்படி அன்னை மரியாள் ஆகட்டும் இதோ மது அடிமை என்று சொன்னார்களோ, அந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை மரியாள் எப்படி சொன்னார்களோ அதையே தான் இன்றைக்கு நம்முடைய யோசேப்பு அவர்களும் சொல்லி இருக்கிறார். எனவேதான் இது ஒரு பரிசுத்த குடும்பம்,
திருக்குடும்பம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், ஒவ்வொரு நாளும் எல்லாம் நடைபெறுகிற போது இது கடவுளுடைய திருவுளம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த கடவுளுடைய திருவுளத்தை நிறைவான மனதோடு ஏற்றுக்கொள்கிறோமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய பிறப்பின் இந்த கிழமையில் நுழைந்துள்ள நாம் இந்த நாளிலே இந்த நல்லதொரு கருத்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவருடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்வேன், அறிந்து கொண்ட திருவுளத்தை நான் நடைமுறைப்படுத்த ஒரு கருவியாக இருக்க நான் முயற்சி எடுப்பேன். அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.